ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லாம் ஓட்டிக்கும். ஸோ போன வாரம் நம்ம மூணாவது கந்தம் 29 அத்தியாயம் மூணாவது பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, there are bodily differentiation among all varieties of living entities. But the devotee should not distinguish between one living entity and another on such a basis. A devotee's outlook should be that the soul and super soul are equally present in all varieties of living entities. ஸோ இது முக்கியமான விஷயம். நம்ம கபிலமுனி அவர் தாய் தேவதி கிட்ட பேசுறார். ஸோ பகவான் சொல்றா, ரொம்ப ஜீவராசிகள் இருக்காங்க. நம்ம அவங்கள பிரிச்சு பார்க்க கூடாது. பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு கபிலமுனி தேவதி கிட்ட சொல்றான். ஏன் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னா, எல்லாம் ஜீவத்திலையும் அவங்க ஆத்மா இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, அண்ட் தென் பரமாத்மா இருக்கு. ஸோ அதனால எல்லாம் ஜீவாவும் மரமா, கொடியா, செடியா, புழுவா, மனிதரா, தேவரா, ஸோ எல்லாம் அவங்க மனசுல அவங்க ஜீவாத்மா, அதே நேரத்தில் பரமாத்மா. ஸோ அதனால பிரிச்சு பார்க்க கூடாது. ஓகே. ஸோ வெளியே அப்படின்னா அவங்க வெளியே எக்ஸ்டர்னலி வச்சு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. ஸோ நீங்க பாருங்க, கபிலமுனி வேற ஜீவராசிங்களே பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம ஏன் இந்த டிவோட்டிக்குள்ள நம்ம பிரிச்சு பார்க்கிறோம்? அந்த டிவோட்டி எப்படி, இந்த டிவோட்டி எப்படி, இந்த டிவோட்டி பணக்காரன், இந்த டிவோட்டி ஏழை, இந்த டிவோட்டி அழகா இருக்காரு, இந்த டிவோட்டி அசிங்கமா இருக்காரு, இந்த டிவோட்டி அந்த ஜாதி, டிவோட்டி இந்த ஜாதி அப்படின்னு நம்ம கண்டிப்பா பிரிச்சு பார்க்க கூடாது. முக்கியமா வைஷ்ணவர்கள் பக்தர் நம்ம உடல் வச்சு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நம்ம உடல் வச்சு நம்ம பெரிய இதான் கபிலமுனி சொல்றார். ஓகே. Therefore, through charitable gifts and attention, as well as through friendly behavior, and by viewing all to be alike, one should propitiate me who abide in all creatures as a very self. இது கபிலமுனி சொல்றார். அதனால நம்ம எல்லாம் ஜீவராசிகள் நம்ம குணம் இருக்கும். அவங்களுக்கு பரிசுங்கள் நம்ம கொடுக்குது, தானம் கொடுக்குறது குணம் இருக்கும். ஓகே. முக்கியமா நம்ம தானம் கொடுக்கணுமா, முக்கியத்தை கொடுக்கணுமா? ஓகே. என்ன அடுத்து என்ன சொல்றோம்னா, நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழக்கணும், அன்போடு பழக்கணுமா பாருங்க. ஓகே. மனிதன் மட்டும் இல்ல, எல்லாம் ஜீவராசிங்க மிருகத்துக்கு கூட நம்ம அன்பு பழகணும். இங்க கபிலமுனி சொல்றா. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம், அவங்க ஜீவான்னு பாக்குறோம். ஓகே. நம்ம பிரிச்சு பார்க்கல, உடல்ல பிரிச்சு பார்க்கல, நம்ம அவங்கள ஜீவான்னு பார்க்கணும். அந்த மூலியமா பகவான் நம்ம திருப்தி பண்ணலாமா, பகவான் சந்தோஷம் அடையவாரம் போட்டிருக்கு. கபிலமுனியே சொல்றான். ஏன்னா கபிலமுனி கிருஷ்ணா பகவான் அவரே சொல்றான். அந்த மூலம் நீ என்னை திருப்தி பண்ணலாம், சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றார். propitiate me. அவரு சொல்றார், ஏன்னா நான் எல்லா ஜீவராசிலையும் நான் பரமாத்மா இருக்கேன் அப்படின்ற நான் இருக்கின்ற. ஸோ அதனால தயவு செஞ்சு முக்கியமா டிவோட்டி நம்ம நம்ம வாழ்க்கையில தானம் கொடுக்கறது எல்லாருக்கும் முக்கியமானது. ஏழைங்களுக்கு தானம் கொடுத்து அந்த குணம் நம்ம வளர்க்கணும், முக்கியத்தை கொடுக்கணுமா பகவான் சொல்றான். அது மட்டும் இல்ல, அன்பா பழகணும். ஸோ இதெல்லாம் இந்த மூலியமா பகவான் சொல்றான், நான் திருப்தி அடைப்பேன் அப்படின்றோம். ஓகே. அடுத்த முக்கியமான பிரபுபாடு பொருள்ல போல எழுதியிருக்கார். ஓகே. போன வாரம் பார்த்தோம். According to the Vedic system, a dog is not allowed to enter the house. ஸோ இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு, நம்மளோட வேதத்துல நம்மளோட கலாச்சாரம் நாய் நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோம். ஸோ நம்ம வளர்த்தா கூட நாய் வெளியே தான் வளர்க்கணும்.
சோ நாய் வளர்த்தா நம்ம இதை வெளியே வளர்க்கணுமா, வீட்டு உள்ளுக்கு விடக்கூடாது. இதுதான் நம்மளோட வேத கலாச்சாரம். Because of the uncleanliness, cats and dogs are not allowed within the apartment of a gentleman, but are so trained that they stand outside. ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட வேத கலாச்சாரம் வந்து பூனைங்கள்லாம் நாய்ங்கள்லாம் வந்து நம்ம வீட்டு உள்ள கூட்ட மாட்டோம். நம்ம வெளியே வச்சு அவங்களுக்கு வந்து பழகி ஏதோ இங்க பழகணுமா, வீட்டு உள்ளக்க வரக்கூடாதுன்னு பழகணுமா அவங்கள. நாயும் பூனையும் பழகணுமா, அவங்க வெளியே இருப்பாங்க, உள்ளுக்கு வர மாட்டாங்க. அப்படிதான் வேத கலாச்சாரம். ஆனா அப்கோர்ஸ் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு நம்ம கலாச்சாரம் வந்து நாய் பூனை வளர்க்க மாட்டோம். அப்படி வளர்த்தா வந்து நம்ம வெளித்தான் வளர்க்கணும், உள்ளுக்கு வளர்க்கக்கூடாது. ஓகே. The compassionate household will supply prasad to the dogs and cats. யாரு நாய் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து வெட்டடி கூடாது, அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம பிரசாதம் கொடுக்கணும். ஓகே. அப்படி நாய் பூனை வீட்டுக்கு வந்தா நம்ம வந்து வெட்டக்கூடாது, நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும். ஓகே. Who eat outside and then go away. அந்த நாய் பூனை வந்து வெளியே சாப்பிட்டு போயிடுமா, வீட்டுக்கு வராதான். We must treat the lower living entity compassionately, but this does not mean that we have to treat them in the same way we treat other human beings. So நம்ம வந்து கருணை காமிக்கணும், இந்த மாதிரி ஜீவராசிகள் நாய் பூனைங்கெல்லாம் கருணை காமிக்கணும். ஸோ அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். ஓகே. ஆனா அதே நேரத்துல வந்து நம்ம வந்து அவங்களாம் மனிதன் அளவுக்கு நம்ம வந்து பார்க்க கூடாது, மனிதன் அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓ மனிதன் வந்து இப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், அதே மாதிரி நாய் பூனையும் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து கருணை காமிக்கலாம், ஆனா அதே நேரத்துல வித்தியாசம் தெரியணும். மிருகமும் மனிதனும் வித்தியாசம் நம்ம தெரியணும். மனிதன் இப்படி நம்ம பழகணும், மிருக கூட நம்ம இப்படி பழகணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதான் இதான் ப்ராப்பரா எழுதியிருக்காரு. போன வாரம் பேப்பர்லாம் நம்ம படிச்சோம். ஓகே. சரி, சில கேள்விங்க இருக்கு. மொத கேள்வி வந்து why Lord Varaha wanted to kill Hiranyaksha? ஏன் வரஹா பகவான் வந்து ஹிரண்யக்ஷாவை சாப்பிட்டார்? சண்டை போடுறதுக்கா? சண்டை போடுறதுக்கு. வேற பதில்? Hare Krishna Prabhu, Pranam. Because this is one of the Leela. Krishna wanted to have Leela with one of the Leela. He wanted to have a friendly fight with Hiranyaksha. Okay, வேற பதில்? உண்மையிலே ஏன் அந்த ஹிரண்யக்ஷா என்ன செஞ்சார்? வரபது அவரோட புண்ணார் என்ன செஞ்சார்? ஹரே கிருஷ்ணா பிரபு, அவர் வந்து பூமி தேவி வந்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாரு. ஆமா, இதான் காரணம், உண்மையான காரணம். பூமி மட்டும் இல்ல, ஆக்சுவலி பூமி மட்டும் இல்ல, இந்த பூமண்டலம், ஓகே, 7வது பிளானட்டரி சிஸ்டம். ஓகே. இந்த 7வது இந்த யூனிவர்ஸ்ல இருந்து 14 பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு. 7வது வந்து பூமண்டலம். அந்த பூமண்டலம் வந்து 1000க்கான லோகங்கள் இருக்கு. அந்த 1000 லோகத்துல ஒரு லோகம் தான் பூமி, சின்ன லோகம் தான் பூமி. சோ ஹிரண்யக்ஷா வந்து இந்த பூமண்டலாவை எடுத்து கர்ப்படைய கடல்ல கீழே ஒளிச்சிட்டார், தண்ணி உள்ளுக்கு வச்சிட்டார், ஒளிச்சிட்டார். ஓகே. ஏன்னா ஹிரண்யக்ஷா பூமண்டலாவை எடுத்து கர்ப்படைய கடல்ல ஒளிச்சிட்டார். அதனாலதான் வரஹ பகவான் வந்து அவர் வந்து கொண்டார். ஓகே. இரண்டாவது கேள்வி, why Lord Varaha did not kill Hiranyaksha immediately? வரஹ பகவான் வந்து ஹிரண்யக்ஷா வந்து ஒரு செகண்ட்ல கொண்டுடலாம், ஏன்னா அவர் கடவுள். ஆனா அவர் கொல்லல, ரொம்ப நேரம் சேர்ந்துதான் கொண்டார். ஏன் உடனே கொல்லல, குஞ்சான சேர்ந்தா கொண்டார்? ஏன்? Anyone?
Because he wants to fight. Because he wants to fight. Yes, ஓரளவுக்கு மொத்தம் இதுதான் சொல்லுங்க. ஹிரண்யாக்ஷா அந்த பேர் யாரும் இல்ல. ஓகே, அவர் தான் இந்த ஜெய விஜய் அண்ணன் தம்பி இருந்த போறோம். ஜெய ஹிரண்யாக்ஷா பேர் இருப்பார். ஓகே, எதுக்காக பகவான் வந்து ஜெய விஜயாவை இந்த பூலுக்கு ஏன்னா அவர் பகவான் சண்டை போடுறது அந்த லீலா. ஏன்னா வைகுந்த லோகத்துல இருந்து யாரா பகவான் கூட சண்டை போட முடியாது. என்னெல்லாம் பக்தர். சோ அதனால பகவான் சண்டை போடுறதுக்காக அந்த லீலை செய்யறதுக்காக ஜெய விஜய அனுப்பணும். சோ ஜெய கூட ஹிரண்யாக்ஷா கூட சண்டை போடுற லீலை. அதனால கொஞ்ச நேரம் சண்டை போட்டார். அதனால்தான் அவர் உடனே கொள்ளது. ஓகே, மூணாவது கேள்வி, why Lord Varaha kill Hiranyaksha? Oh, how Lord Varaha killed Hiranyaksha? ஹிரண்யாக்ஷாவை எப்படி பகவான் கொண்டார்? எஸ், எப்படி கொண்டார்? இத்தனோட இந்த கதை உங்களுக்கு மறந்துட்டீங்களா? அவர் கையில அந்த பெரிய அந்த ஜடா இது வச்சு கொண்டாரு பிரபு, அடிச்சு கடை வச்சு அடிச்சு கொண்டார். இல்ல, அப்ப கடை வச்சிருந்தாரு. ஆனா கொல்லும் போது அவர் எப்படி கொண்டார்? எப்படி கொண்டார் ஹிரண்யாக்ஷாவை? யாருச்சா அவர் பீச்சை காது கீழே ஒரு அறை விட்டுறார். அவ்வளவுதான், ஒரு அறை விட்டார். பகவான் வந்து பீச்சை காது கீழே அந்த பக்கம் ஒரு அறை விட்டார் ஹிரண்யாக்ஷாவை. ஒரு அறை விட்டோம்னா கண்ணுக்கிட்டலாம் வெளியே செத்து கொண்டார். ஸோ அப்படிதான் சாவடிச்சார் வரஹா பகவான் ஹிரண்யாக்ஷாவை. ஓகே, அடுத்த கேள்வி, வாட் கிருஷ்ணாஸ் நேம் அடோக் சஜா மீன்ஸ்? கிருஷ்ணா பகவான் பேர் இருந்து ஒரு பேர் அடோக் சஜா. அந்த அடோக் சஜா அர்த்தம் என்னது? anyone? நீங்க இது கிருஷ்ணாவோட பேருங்கெல்லாம் முக்கியமான பேரு, அது ஒரு அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, தயவு செஞ்சு நீங்க கத்துக்குங்க. ஓகே, முக்கியமான பேரு கிருஷ்ண பகவான் ரொம்ப பேர் இருக்கு. சில முக்கியமான பேரு மாதவா, ரிஷிகேஷா, அடோக் சஜா, அப்புறம் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு. ஸோ நீங்க கிருஷ்ணா இதெல்லாம் நீங்க வந்து தெரியணும்னு அர்த்தம். ஓகே, one who cannot be destroyed. இல்ல, அடோக் சஜா மீன்ஸ் திஸ். Beyond the measurement of our senses. எஸ், உண்மைதான். அதான் பதில். நம்ம வந்து பகவான் வந்து நம்மளோட புலன் வச்சு நம்ம வந்து கணக்கு போட முடியாது. ஓகே, அளக்க முடியாது. நம்மளோட புலன் வச்சு நம்ம கிருஷ்ண பகவானை அளக்க முடியாது. அது பியாண்ட் அவர் சென்சஸ் மெஷர்மெண்ட். அதனால அடோக் சஜான்னு பேர். ஓகே, அடுத்த கேள்வி, ஹூஸ் ராத்தா வாஸ் டித்தி? டித்தி யாரோட மக? ஹரே கிருஷ்ணா, சுயம்பு மனு. இல்ல, சம்பவம் ஒண்ணும் இல்ல. Kashyapa Muni. கஷ்பமுனியோட மக இல்ல. Oh, sorry. கஷ்பமுனி கணவர், டித்தியோட கணவர். சோ டித்தி யாரோட மக? Daksha. டித்தி இந்த தக்ஷாவோட மக. டித்திக்கு இந்த 16 மக, நம்லாஸ் மக, டோத்தர். அடித்தி, டித்தி, ஸ்வாஹா. No, Dakshaக்கு வந்து 16 மக. தக்ஷா 16 மக. அதுல 14 மகத்தான் ஒருத்தங்க தான் டித்தி. அடித்தி வேற மக வந்து அடித்தி, ஸ்வாஹா. And then Lord Shiva wife, Sati.
இவங்கெல்லாம் வந்து டாக்ஷா மகன். ஸோ டிடி இந்த டாக்ஷாவோட மகன். அடுத்த கேள்வி, why Hiranyaksha body remain as the fool even after his death? பகவான் வந்து ஹிரண்யாக்ஷா கொண்டுட்டோன்னே அப்படியே படுத்துக்கிட்டு கண்ணு வெளியே வந்து மொத்தமா கடக்கிறார். பிரம்மதேவர் வந்தார். அப்ப பிரம்மதேவர் வந்தார். வந்து பார்க்கும் போது ஹிரண்யாக்ஷா முகம் அழகா அப்படியே இருந்துச்சு. அப்படியே அழகா இருந்துச்சா, உயிரா இருக்குமா இருந்துச்சா. ஏன்? Because he was killed by the Lord himself. ஏன்னா ஹிரண்யாக்ஷா உடல் இருந்து பகவானோட கைப்பட்டுச்சு. சண்டை போடும் போது கைப்பட்டுச்சு. பகவானோட கைப்பட்டதுனால ஹிரண்யாக்ஷா உடல் வந்து செத்து போயிட்டா கூட அது லஸ்ஸரா இருந்துச்சு, அழகா. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, வாட்ஸ் பியூரிஃபைட் லைஃப் மீன்ஸ்? பியூரிஃபைட் லைஃப் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கைனா என்னது? ரொம்ப அர்த்தம் கொடுக்கிறார். போப்பர்ல ஒரு போப்பர்ல அழகா அர்த்தம் கொடுக்கிறார். என்னது பியூரிஃபைட் லைஃப் மீன்ஸ்? தூய்மையான வாழ்க்கை என்ன அர்த்தம்? பகவானுக்கு பக்தி செய்யறது. பகவான் பக்தி சேர்த்து வேற? Hare Krishna, Prabhu, I try. Devoid of all material desires. Devoid all with either பௌதிக ஆசை. ஓகே, வேற பதில்? வேற பதில்? Always think of Krishna. Always think of Krishna. சரி, பிரபுபாட்ட கொடுத்த பதில் இந்த பியூரிஃபை லைஃப் இந்த என்னன்னா கிருஷ்ணோட ஆசைக்கு வச்சு நம்ம வாழ்றது. ஓகே, கிருஷ்ணோட டிசையர் அந்த வழியில நம்ம that's how we live. That's how proper explain. Desire, our desire, same with Christian desire. கிருஷ்ணாவோட ஆசையை திருப்தி பண்ணி நம்ம வாடுறது, அதான் பியூரிஃபைட் லைஃப்னு ப்ராப்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் பியூரிஃபைட் லைஃப். ஓகே, சரி. இன்னைக்கு இருந்து நம்ம 4வது பகுதி பார்க்க போறோம். 3வது காண்டம் 79வது அத்தியாயம். இதான் கடைசி பகுதி. ஓகே, 45வது ஸ்லோகத்தான் கடைசி. இந்த தலைப்பு அத்தியாயம் தலைப்பு இந்த பக்தி யுகா பத்தி கபில முனி தேவூதி கூட விளக்குறான். ஓகே, இன்னைக்கு நம்ம 35வது ஸ்லோகத்துல இருந்து 45வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஜீவமதி நீங்க படிங்க 35வது ஸ்லோகம். ஜீவமாதாஜி. இது மொழிபெயர்ப்பு வந்து லைக் ரொம்ப ஓகே. நான் நீட்டா இருக்கு தமிழ்ல. 1 2 3 4 5 பேராகிராஃப் இருக்கு மொழிபெயர்ப்பு. இல்ல நீங்க இதை படிக்க மொழி பொருள் இல்ல பிரபு, மொழிபெயர்ப்பு படிக்க. டிரான்ஸ்லேஷன் 35வது பேஜஸ் 5 பேராகிராஃப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன். அது பர்பாட் நீங்க டிரான்ஸ்லேஷன் ஒண்டி படிங்க. டிரான்ஸ்லேஷன் ஒண்டி இல்லம்மா, தமிழ்ல வந்து அந்த அந்த 35 ஓட ஸ்லோகால வந்து அந்த மொழிபெயர்ப்பு தான் 5 இது இருக்கு. பொருளுரை வந்து இல்ல. ஓ ஆமாவா? சரி, நான் அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இது மட்டும் ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்க. விடுபட்ட அறிவாளி யோக முறை வரும் குறிக்கோளுடன் பரம புருஷராகிய கபில தேவர் விளக்குகிறார். அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதாலும் முழுமையாக தன்னை நினைப்பதாலும் திருப்தி அடையாது. சிறந்த தியானத்தால் ஒரு பக்தி தொண்டின் நிலையை அடைய வேண்டும். முன்பு
விவரிக்கப்பட்டது போல ஒரு யோகி பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை திருவடி முதல் திருமுடி வரை கால்களிலிருந்து கண்களுக்கு முழங்கால்களுக்கு தொடர்புக்கும் மார்புக்கும் கழுத்திற்கும் என்று இந்த விதத்தில் படிப்படியாக முகவரி மாற்றி எண்ணி பின்னர் நகைகளுக்கும் தியானம் செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அருவ தியானம் பற்றி இடமில்லை. Herein, the Supreme Personality of Godhead, Kapila Deva, perfectly explained that the mystic yoga system is 8 different kind of yoga activities to be performed with the aim of coming to the perfectional stage of yoga. Step 1, to be satisfied simply by practicing the sitting posture and sitting. By meditation, one must attain the stage of devotional service. As previously described, a yogi is advised to meditate on Lord Vishnu from point 1, from the ankle to the leg, to the knees, thighs, to the head, to the neck, and in this way gradually up to the face and to ornaments. There is no question of impersonal meditation. ஜெயமாதாஜி ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிரேக் பண்ணது பார்த்து நீங்க படிக்கும் போது நீங்க உங்க இது கொஞ்சம் சவுண்ட் வந்து ரொம்ப பிரேக் பண்ணுவோம். ஓகே, சரியா? இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகத்துல இருந்து கபிலமுனி இந்த அத்தியாயமே, இந்த சாப்டரே பக்தி யுக பத்தி. ஓகே, கபிலமுனி அவர் இதுக்கு அவதாரம் கிருஷ்ண பகவான் இதுக்கு கபில முனியம் வந்தார்னா அவர் சங்கிய தத்துவம் பேசுறது. ஆனா அதே நேரத்துல தேவூத்தி சங்கிய தத்துவம் கேட்டோன்னா தேவூத்தி கேட்டாங்க கபில முனி, பகவானே இது சிறந்த யோகா அப்படின்னு கேட்கும் போதுதான் கபில முனி சிறந்த யோகா பக்தி யோகா அவர் பதில் கொடுக்குறோம். சோ அதான் இந்த அத்தியாயத்துல தேவூத்தி பகவான் இந்த பக்தி யோக பத்தி சொல்லுங்க, எந்த பக்தி யுகம் நான் செஞ்சா பகவானை அடைய முடியும் அந்த கேள்வி கேட்டதுனால இந்த அத்தியாயத்துல கபில முனி அந்த ஆழமான பக்தி கடைபிடிச்சுமா, என்ன பக்தி செஞ்சோமா பகவான் அடைய முடியும் அந்த பக்தி பேசுறோம். ஓகே, அதே நேரத்துல இந்த பர்பால பிரபா அழகா விளக்குறோம். நம்ம இந்த யோகா செஞ்சா கூட கடைசியா நம்ம பக்தி யோகாக்கு வரணும், அந்த நாளைக்கு வரணும். தியான யோகாவா, அசங்க யோகாவா, ஞான யோகா, கர்ம யோகா, எந்த யோகா செஞ்சா கூட கடைசியா நம்ம பக்தி யோகாவுக்கு வரணும். இந்த பக்தி யோகா வரும்போது அப்பதான் நம்ம பகவானுக்கு பக்தி செய்ய நம்ம அவரை அடைய முடியும். சும்மா யோகா உட்காந்து அஸ்தங்க யோகா உட்காந்து இப்ப எல்லாம் பொய் சொல்லி கொண்டு இருக்காங்க. ஓ, நீங்க யோகா செய்யுங்க, வெளிச்சத்தை பார்த்து தியானம் செய்யுங்க, ஜோதிய பார்த்து தியானம் செய்யுங்க அப்படின்னு அவங்க பொய் சொல்றாங்க. இங்கே பாருங்க, புறப்பாடு கபில முனி சொல்றார். போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், யோகா செஞ்சா கூட நம்ம யார தியானம் செய்யணும், பகவானை நினைச்சு தியானம் செய்யணும். கபில முனி ஜோதிய பார்த்து தியானம் செய்ய, உருவம் இல்லாத பகவானை பார்த்து ஞானம் செய்ய அப்படின்னு சொல்ல. அவர் போன ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அவர் பகவான் காலை நினைக்க சொல்றார், பகவான் இடுப்பு, பகவான் நாவி, பகவான் மாடு, பகவான் முகம், பகவான் அபரங்கள் கூட நினைச்சு தியானம் செய்ய அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன ஸ்லோகத்திலாம். சோ அதனால வெளிச்சத்தை பார்த்து தியானம் செய்யுங்க, இதெல்லாம் போய் உண்மையிலே நம்ம விஷ்ணு பகவானை நினைச்சு தியானம் செய்யணும். இதான் பிரபுபாடு அழகா இந்த போப்பாடுல எழுதிருக்காரு. ஏன்னா இதே விஷயம் தான் கபில முனி சொன்ன அவர் தாய்கிட்ட, பகவான் நினைச்சு நம்ம தியானம் செய்யணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமா. யாராச்சும் சொன்னாங்களாம், நீ ஜோதி பார்த்து ஞானம் செய்ய அப்படின்னு சொன்னாங்களா, நீங்க கபில முனி சிக்ஷாவை எடுத்து காமிங்க.
கபில முனி சிக்கிய எடுத்து காமிங்க பாருங்க. இந்த பாவத்தை எழுதப்பட்டிருக்கு. இங்க விஷ்ணு பகவான் நினைச்சு தியானம் செய்யணுமே. சொல்லி எங்க ஜோதியை பார்த்து தியானம் செய்யணும், தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லு இல்லையா? அப்படின்னு நீங்க இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கலாம். ஓகே, சரி. 37வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna, Prabhu. படிங்க வந்து. This Purusha, whom the individual soul must approach, is the eternal form of the Supreme Personality of Godhead, who is known as Brahman and Paramatma. He is the transcendental chief personality, and his activities are all spiritual. In order to distinguish the personality whom the individual soul must approach, it is described herein that this Purusha, the Supreme Personality of Godhead, is the chief amongst all living entities, and it is the ultimate form of the impersonal Brahman, effulgence, and Paramatma manifestation. Since he is the origin of the Brahman effulgence and Paramatma manifestation, he is described here as the chief personality. It is confirmed in the Katha Upanishad. Nitya Nityanam. There are many eternal living entities, but he is the chief. He is the chief maintainer. Blur. Sorry, Prabhu. Blur. Okay. I can't read. Sarva, anybody can read. Continue. அப்படியே blur ஆயிடுச்சு bro. Blur. Okay. This is okay, confirmed. okay. You can read, Sarva. This is confirmed. This is confirmed in Bhagavad Gita also, where Lord Krishna says, Aham Sarvasya Prabha. I am the origin of everything, including the Brahman, effulgence, and Paramatma manifestation. His activities are transcendental, as confirmed in Bhagavad Gita. Janma karma chame divyam. The activities and the appearance and disappearance of the Supreme Personality Godhead are transcendental. They are not to be considered material. Anyone who knows this fact, that the appearance, disappearance, and activities of the Lord are beyond material activities or material conception, he is liberated. Okay, Sarva. Vanmi Mataji, thank you. So in Thank this you, Prabhu. ஸ்லோகம் பாருங்க, கபில முனி சொல்றார். அந்த யோகிங்கள் எல்லாம் தியானம் செய்யறாங்களா, அந்த பரமாத்மா ஞானிகள் பிரம்மன் நினைச்சு தியானம் செய்வாங்க. அந்த பரமாத்மா பிரம்மன்னா வேற யாரும் இல்ல, அவங்க தான் பகவான் கிருஷ்ண பகவான், பரம் போயிச்ச பகவான் கிருஷ்ணன். இதான் அவரே சொல்றார், கபில முனியே சொல்றார். ஓகே, அந்த சுப்ரீம் காட், அந்த சுப்ரீம் முத கடவுள் தான் கிருஷ்ணன். அவர் தான் பிரம்மன், அவர் தான் பரமாத்மா. அவருக்கு தான் வராங்க அடுத்து பிரம்மன்னா பரமாத்மா. இதான் கபில முனி சொல்றான். அது மட்டும் இல்லாம பகவான் செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் திவ்யமானது, ஆன்மீகம் அப்படின்ற. பகவான் செய்யக்கூடிய லீலைகள் நம்ம பௌத்திகன்னு நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாம் ஆன்மீகம் அப்படின்னு கபில முனி சொல்றோம். இந்த பர்போர்ல பாருங்க, அழகா சொல்றார். பிரபா இதான் எழுதியிருக்கார். ஓகே, அவர் எழுதியிருக்கார், இந்த பரமாத்மா பகவான் பிரம்ம ஜோதி எல்லாம் கிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து வருது. ஓகே, கிருஷ்ண பகவான் இந்த பிரம்மன் இருந்து வருது இல்ல, கிருஷ்ண பகவான் பரமாத்மா இருந்தது இல்ல. பரமாத்மா பிரம்மன்னா கான் ஃப்ரம் கிருஷ்ணா. இதான் பிரபா எழுதுறார். இதான் கபில முனி சொல்றார். கபில முனி சொல்றார். ஓகே, அதான் பிரபா எழுதியிருக்கார். நீங்க அந்த பிரம்ம ஜோதி மாயாவடி எல்லாம் சொல்லுவாங்க, ஓ கிருஷ்ணன் பிரம்மானந்த வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க கபில முனி சொல்றா, அந்த பிரம்மாண்ட பரமாத்மா யாரு பகவான் கிட்ட இருந்து வர்றாங்க, அவர்களாக சொல்றோம். சோ இதான் நீங்க யாருக்கும் தலைகீழ சொன்னாங்களா, இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிங்க. இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பாகவத எழுதப்பட்டிருக்கு. பகவான் அந்த பரம்பொருள்ல இருந்து 3 வகையில புரிஞ்சுக்கலாம். பிரம்ம ஜோதியா, பரமாத்மா, அண்ட் ஆல்சோ
பகவான் 3 வகையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பரம்பொருள்ல. அந்த பகவான் தான் கிருஷ்ண பகவான். ஓகே, பிரம்ம ஜோதியும் தப்பு இல்ல, பரமாத்மா தப்பு இல்ல, ஆனா அது இன்கம்ப்ளீட், பூர்ணம் இல்ல. ஓகே, பரம்பொருள் பூர்ணமா எங்க இருக்காருன்னா பகவான் ரூபெல்லாம் பூர்ணமா இருக்காரு. பிரம்ம ஜோதியும் பரம்பொருளோட பரம்பொருள், பரமாத்மா பரம்பொருள் தான், ஆனா தே இன்கம்ப்ளீட். complete feature found only in பகவான். பகவான் தான் இந்த பூர்ணமான 3 பிரம்ம ஜோதி பரமாத்மா பகவான் கம்ப்ளீட்டா இருக்கார் பகவான்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பிரபுபாத் நம்மளுக்கு பகவான் வணங்குறதுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். நம்மளது ஜோதி பிரம்ம ஜோதி வணங்க சொல்ல, நம்மள பரமாத்மா வணங்க சொல்ல. நம்மளது பிரபுபாத் சாஸ்திரம் பகவானை வணங்க சொல்லுது. அதான் நம்மளோட சம்பிரதாயம் நம்ம கிருஷ்ண பகவானை நம்ம வணங்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பிரம்ம ஜோதி தப்பு இல்லை, பரமாத்மா தப்பு இல்லை, உண்மை. பட் இன்கம்ப்ளீட் ஃபீச்சர் பரம் சத்தியம், பரம் சத்தியத்தோட இன்கம்ப்ளீட் ஃபீச்சர் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் இந்த பிரபு அழகா கிருஷ்ண பகவான் லீலை எல்லாம் தீவியமானது, ஆன்மீகம் இல்லை. சாரி, எல்லாம் ஆன்மீகம், பௌதிகம் இல்லை. நம்ம மாதிரி பௌதிகம் இல்லை. பகவான் என்ன செஞ்சா கூட எல்லாம் ஆன்மீகம். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பகவான் குளிப்பாரு. ஓகே, பகவான் சாதாரண மனிதன் மாதிரி லீலையை செஞ்சார். கிருஷ்ண பகவான் 125 வருஷம் முன்ன, சாரி 125 வருஷம் பூலோகத்துல லீலையை செஞ்சார் பகவான். அவர் சாதாரண மனிதன் மாதிரி லீலையை செஞ்சார். திருமணம் செஞ்சா, புள்ளக்குட்டி பத்துக்கிட்டாரு, வேலை செஞ்சார். சோ பகவான் இந்த சாதாரண மனித மண்ணிலே செஞ்சார். குளிப்பார், தவம் செய்வார், எல்லாம் செய்வார். ஆனா பகவான் செஞ்ச லீலைகள்லாம் நம்ம பௌதிக லீலை அப்படின்னு நம்ம புரிஞ்சக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் திவ்யமானது. நம்ம கண்ணுக்கு பௌதிகமா தெரியும், ஆனா இதெல்லாம் திவ்யமானது. சோ யாரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, பகவானோட ஜன்ம கர்ம சாம திவ்யம் யாரு புரிஞ்சுக்கிறாங்க, பகவான் லீலைக்கு பகவானோட ஜன்மா புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க இருன்னு அடைகிறதுக்கே, வைகுந்தம் அடைகிறதுக்கு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பகவானே கீதை சொல்றோம். ஓகே, சோ நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம பகவான் லீலைகள் நம்ம பௌதிகம் நம்ம எடுத்துக்கூடாது. சரியா? சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க. 37வது ஸ்லோகம் படிங்க. The time factor who causes the transformation of the various material manifestation is another feature of the Supreme Personality of Godhead. Anyone who does not know that time is the same Supreme Personality of Personality is afraid of the time factor. Everyone is afraid of the activities of time, but a devotee who knows that the time factor is another representation or manifestation of the Supreme Personality of Godhead has nothing to fear from the influence of time. The phrase Rupa Bedaspadam is very significant. By the influence of time, so many forms are changing. For example, when a child is born, his form is small, but in the course of time, that form changes into a larger form, the body of a boy, and then the body of a young man. Similarly, everything is changed and transformed by the time factor, or by the indirect control of the Supreme Personality of Godhead. Usually, we do not see any differences between the body of a child and the body of a boy or young man, because we know that these changes are due to the action of the time factor. There is cause for fear for a person who does not know how time acts. சோ இந்த ஸ்லோகத்துல கபில முனி சொல்றாங்க, காலா பேச. இப்ப காலா பேச, ஏன்னா தேவூத்தி காலா பத்தி பேசணும். கபில முனிட்ட தேவூத்தியம் காலா பத்தி பேசுங்க, நேரத்தை பத்தி பேச அப்படின்னு. அதனால கபில முனி இந்த காலாவும் பத்தி பேசுவார். சோ இந்த காலா நேரம் பகவானோட சக்தி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் கால சக்தி. கால சக்தியும் பகவானோட ஒரு சக்தி. பகவானுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. அதுல ஒரு சக்தி கால சக்தி. இந்த பௌதிக உலகத்துல
கால சக்தியை வச்சுதான் இப்ப கண்ணு ஊட்டுறான். எல்லாம் பௌத்திக உலகமே நடந்து கொண்டிருக்கு. இதனால இந்த கால சக்தினால, இந்த காலத்தினால எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பாருங்க, ஒரு காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், இப்ப நம்ம வயசாயிருச்சு நம்மளுக்கு எல்லாம். ஓகே, சோ இது வந்து பக்தர்கள் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நேரம் காலம் வந்து பகவானோட சக்தி, நேரம் ஆகுறது, நம்ம எல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த பகவானோட சக்தி. ஆனா பக்தர் இல்லாதவங்க அவங்க நேரம் போறது, வயசா ஆகுறத பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ நான் வயசாக போறேன், நான் சாக போறேன், பயப்படுவாங்க. அதனால அவங்க வந்து சிறு வயசா ஆவறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கால சக்தி இருக்குல்ல, எல்லாரும் வயசாயிருவாங்க. ஒரு காலம் வர நம்மள எடுத்து போகும். ஓகே, சோ இதான் சொல்றான் பிரபு அழகா. பக்தர் இருந்தா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த காலம் வந்து பகவானோட சக்தி. எல்லாரும் வந்து வயசா அவங்க எல்லாரும் இறந்து போவாங்க. சோ இது பக்தர் புரிஞ்சுக்கும். இதான் வித்தியாசம். பக்தரும் பக்தர் இல்லாத. ஓகே, சோ அதனால நம்ம வயசா ஆவறது நம்ம வந்து பயப்படக்கூடாது. இது இருக்கு இந்த பௌத்திக உலகத்துல. ஒரு காலம் வரும்போது நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிச்சு நம்ம வந்து கரும்புப்படி நம்ம வேற உடல் இருப்போம். ஆனா பக்தர் இருந்து நம்ம வந்து அடுத்த உடல் வந்து பௌத்திக உடல் வேண்டான்னு நம்ம வந்து அடுத்த உடல் ஆன்மீக உலகத்துல அந்த எண்ணத்துல நம்ம எல்லாம் பக்தி செய்யறோம். ஏன்னா பகவானே சத்தியம் செய்யறான். யாரு எனக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க வந்து அடுத்த ஜென்மம் என்னோட லோகத்தை அடைவாங்க, என்னோட வைகுந்த லோகத்தை அடை. இதான் பகவான் சத்தியம் செய்யறான். சோ நம்மள பக்தர் இருந்து அடுத்த ஜென்மம் வந்து பகவானோட லோகத்தை அடையணும். அந்த எண்ணத்தை நம்ம பக்தி செய்யறோம். ஏன்னா பக்தி தான் நம்மெல்லாம் ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு போகும். சோ இதான் வித்தியாசம். பக்தரும் பக்தர் இல்லாததும். பக்தர் இல்லாத நீங்க பாருங்களேன், எல்லாம் பயப்படுவாங்க. வயசாகிறது பயப்படுவாங்க, சாகிறது பயப்படுவாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா பக்தர் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியும் இந்த கால சக்தி பகவானோட சக்தி அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Lord Vishnu, the Supreme Personality of Godhead, who is the enjoyer of all sacrifices, is the time factor and the master of all masters. He enters everyone's heart. He is the support of everyone, and he causes every being to be annihilated by another. But Lord Vishnu, the Supreme Personality of Godhead, is clearly described in this passage. He is a supreme enjoyer, and all others are working as his servants. As stated in the Chaitanya Charitamrita, Adilila 5:14, Ekale Ishvara Krishna, the only Supreme Lord is Vishnu. Ara Sabha Bharatya, all others are his servants. Lord Brahma, Lord Shiva, and other demigods are all servants. The same Vishnu enters everyone's heart as Paramatma, and he causes the annihilation of every being through another being. Thank you, Prabhu. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து கபில முனியே சொல்றா விஷ்ணு பகவான், விஷ்ணுனா கிருஷ்ணன். ஓகே, அவரு தான் முத கடவுள். எல்லாம் அந்த கால சக்தியும் கிருஷ்ண பகவானோட விஷ்ணு பகவான சக்தி. அதான் சொல்றார். என் அதே விஷ்ணு வந்து அதே கிருஷ்ணா எல்லாம் ஜீவத்தையும் உள்ளுக்கு வந்து பரமாத்மா இருக்கார். அவர் தான் இந்த உலகத்தை அழிக்கிறார். எப்படி இந்த விஷ்ணு அழிக்கிறார், எப்படி கிருஷ்ணா அழிக்கிறார் பௌத்திக உலகத்தை? சரி, யாரு மூலியமா அழிக்கிறார்? Hare Krishna Prabhu, Lord Shiva மூலியமா. சிவபகவான், பெருமாள் மூலியமா பகவான் அழிக்கிறார். ஓகே, சிவன் தான் அழிக்கிறார் அவர் மூலியமா. சிவன் யாரு? பகவானோட குண அவதார். ஓகே, யாரு கிருஷ்ணனோட 3 பேர் கிருஷ்ணனோட குண அவதார் யாரு சொல்லுங்க? மூணு பேரு கிருஷ்ண குண அவதார் யாரு? Brahma, Vishnu, and Shiva. Brahma. Brahma is for creation. Yes. Okay, Prabhu. விஷ்ணு வந்து பாதுகாக்கிறார்,
சிவபெருமான் அழிக்கிறார். சோ கிருஷ்ண பகவான் இந்த பௌதிக உலகத்தை எப்படி அழிக்கிறார்னா சிவன் மூலியமா அழிக்கிறார். ஓகே. ஆனா இங்க இருந்து இந்த பொப்போல இருந்து சொல்லப்படுறது விஷ்ணு தான் முதல்வது கடவுள், கிருஷ்ணா தான் முதல்வது கடவுள். பிரம்மா, சிவன் எல்லாம், தேவர்கள் எல்லாம் இத்தனை தேவர் இருக்காங்க ஒரு யூனிவர்ஸ்ல. மொத்தத்தை இத்தனை தேவர் இருக்காங்க. 33 தேவர்கள் 33 கோடி கோடி 33 கோடி. 33 கோடின்னு ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல எப்படி என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்? 33 million, Prabhu, demigods. 330. Oh, 330. ஓகே. 330 மில்லியன். 33 கோடி. ஒரு கோடின்னா 10 மில்லியன். அப்ப 33 கோடினா 330 மில்லியன். 330 மில்லியன் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் சிவன் பெருமாள், என் பிரம்ம தேவர். இவங்கெல்லாம் கிருஷ்ண பகவான் கீழே தான் செவி சேர்றாங்க. ஓகே. கிருஷ்ண பகவான் கீழே தான் செவி சேர்றாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க. 39 ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. No one is dear to the Supreme Personality of Godhead, nor is anyone his enemy or friend. But he gives inspiration to those who have not forgotten him and destroys those who have. Purport: forgetfulness of one's relationship with Lord Vishnu, the Supreme Personality of Godhead, is the cause of one's repeated birth and death. A living entity is as eternal as the Supreme Lord, but due to his forgetfulness, he is put into this material nature and transmigrates from one body to another. And when the body is destroyed, he thinks that he is also destroyed. Actually, this is forgetfulness of his relationship with Lord Vishnu, is the cause of his distraction. Anyone who revives his consciousness of the original relationship receives inspiration from the Lord. This does not mean that the Lord is someone's enemy and someone else's friend. He helps everyone. One who is not bewildered by the influence of material energy is saved, and one who is bewildered is destroyed. It is therefore said, Harim vina namritam taranti. No one can be saved from the repetition of birth and death without the help of the Supreme Lord. It is therefore the duty of living entities to take shelter of the lotus feet of Vishnu and thus save themselves from the cycle of birth and death. Hare Krishna Prabhu. Okay, thank you, Mantraji. So, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, பகவான் வந்து யாரோடும் எதிரி இல்ல. ஓகே. பகவான் வந்து அசுரனோட எதிரி இல்ல. ஓகே. அவர் எல்லாரும் நண்பன். வெத அவர் அசுரனா தேவரா, பகவான் சொல்றான்னா வந்து எல்லாரும் நண்பன். ஓகே. சோ நீ பக்தரா இருக்கியா, பக்தர் இல்லாம இருக்கியா, நீ பகவானை நம்புறியா, பகவான் நம்பாதவரா, எல்லாரும் என்னோட நண்பன் என்றார். அவங்க வந்து என்னோட எதிரி. ஆனா பகவான் சொல்றார், யாரு என்னைய ஏத்துக்கிறாங்களோ அவங்கள நான் காப்பாத்துவேன். யாரு ஏத்துக்கலையோ அவங்கள வந்து நான் அழிச்சிடுவேன். எப்படி பகவான் அழிப்பான்னா, அவரோட மாய சக்தி வச்சு பகவான் அழிப்பான். பகவான் அழிக்க மாட்டான். அவரோட மாய சக்தி அதே அழிச்சிடும். யார பக்தி இல்லாதவங்க, நம்பாதவங்க. பகவான் நம்புறவங்க வந்து பகவானே வந்து காப்பாத்தி பகவான் கூட்டு போயிடும். இதுதான் பகவான் சொல்றோம். ஓகே. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, நான் அழிச்சிருவேன். பகவான் அழிக்க மாட்டார் அவங்கள, மாய சக்தி அழிச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அண்ட் தென் வந்து பகவான் இந்த பர்போர்ல இருந்து ப்ராப்பர் அழகா எழுதிருக்காங்க. ஓகே. பக்தர் இருந்து பகவானை ஞாபகம் வச்சுக்குவாங்க. பக்தர் இருந்து நான் வந்து அவங்களுக்கு அறிவை கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தர் இருந்து அவங்களுக்கு நான் அறிவு கொடுப்பேன் அப்படின்னு. சோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகவான் சொல்றான், நான் வந்து அவங்களுக்கு வந்து யாரு என் பக்தி செய்யறான் அவங்களுக்கு வந்து ஞாபகத்தை கொடுப்பேன், அவங்கள மறைக்கிறதுக்கு அந்த சக்தி கொடுப்பேன், ஞாபக சக்தி நான் கொடுப்பேன்
இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 15. ஞாபகம் ஆ? By Sarvachachaha Medi Mata Yes. Srutinyanam Apavan. Yeah. அந்த ஸ்லோகம் இந்த பகவான் சொல்றார், சர்வசம் ஹெஜி சன்னிவிஸ்தோ சர்வசம். பகவான் சொல்றார், நான் எல்லாம் ஜீவராசி மனசுலயும் நான் பரமாத்மா இருக்கேன். மத்தாஸ்மர்த்தி ஞானம் அப்போகனம் சா. பகவான் சொல்ற அவங்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்கிறேன், மருதியை நான் கொடுக்கிறேன், ஞாபகம் சக்தி நான் கொடுக்கிறேன். சரிங்களா? சோ பகவான் சொல்றார், அந்த காலிச்சா மாமேவா கீதையில பகவான் சொல்றாருல, மரணம் தருவாயில யாரு என்னை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, யாரு நாமத்தை சொல்றாங்களோ நான் காப்பாத்த முடியும். ஆனா அந்த ஞாபகம் மரணம் தருவாயில பகவான் ஞாபகம் வைக்கிறது, அந்த சக்தியே பகவான் கொடுக்குறாரோ. சரிங்களா? நம்ம முறிச்சில்ல இல்ல, பகவான் நினைக்கிறது பகவான் மனசு வச்சாதான் நம்ம அவரை ஞாபகம் வச்சுக்க முடியும். பாருங்க, ஏன்னா பகவான் சொல்றல, நான் தான் ஞாபக சக்தி நான் கொடுக்குறேன்றோம். சோ அதனால பக்தர் பிரபுபாட் சொன்னார், ஒர்க் நாவ் சமாதி லேட்ட அப்படின்னா. சோ அதனால பக்தர் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாத, நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க பகவானுக்கு பக்தி செஞ்சா போதும். வாழ்க்கை பூரா நீ பக்தி செஞ்சீங்களா, நிச்சயமா பகவான் சொல்றா, நீ ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி கடைசி நேரத்துல பகவான் சொல்றான், அப்படி ஒரு சூழ்நிலைனால நீ ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நானே உன்னை ஞாபகம் வச்சுக்கோன்றா பகவான். பகவான் ஞாபகம் வச்சுக்கோற நம்மள. அவள் சொல்றா, வராட்ட டேவிட்ட சொல்றா வராப்புறான். சோ நம்ம கவலைப்பட தேவையில்ல. வாழ்க்கை பூரா நம்ம பகவான பக்தி செஞ்சா போதும். பகவான் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பா, அந்த ஞாபக சக்தி கொடுப்பா அவரை நினைக்கிறதுக்கு. அப்படி நம்மளுக்கு நினைக்க முடியாதுன்னா அவரையும் நம்மள நினைப்பார். சோ இதான் பகவான் சொல்றோம். ஓகே, என் பிரபுபாடு புப்பர்ல சொல்றா, கிருஷ்ண பகவான் ஒண்டித்தான் நம்மள இந்த பௌதி சம்சார காட்டுல காப்பாற்ற முடியுமா? ஓகே, பஜ்ஜி கோவிண்ட பஜ்ஜி கோவிண்ட பஜ்ஜி கோவிண்ட மூட மாத்தி அடிச்சங்க சரைவா பாடினா, கடைசியா பாட்டு போனா. ஓகே, என்ன பாடிட்டு போனா, பஜ்ஜி கோவிண்ட பஜ்ஜி கோவிண்ட பஜ்ஜி கோவிண்ட மூட மாட்டே சம்பிராப்தி சனித்தி காலே நஹி நஹி ரக்ஷதி டெக்ரி காரினே. அவர் சொல்றாரு, கோவிண்டாவனுக்கு 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 நீ முட்டாள்களே என்றார். ஏய் முட்டாள், நீ கோவிண்டாவனுக்கு 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 நீ பேசிக்கொண்ட தத்துவங்கள் பெரிய பெரிய வார்த்தைகள் உன்னைய மரணம் அப்போ உன்னை காப்பாத்தாது அப்படி அவரே பாடுறார். கோவிண்டாவனுக்கு 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 அப்படின்னு அவரே சொல்லுவார். ஓகே, சோ அதனால இதான் பிரபுபாடு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, இந்த கோவிண்டாவனுக்கு. அன்னைக்கு ஒரு சாவுக்கு போன, அங்கிருந்து சாவுல தூக்கும் போது கோவிண்டா கோவிண்டா கோவிண்டான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க போனதான். ஓகே, என்னெல்லாம் படிச்சாங்க. ஓகே, சிவபுராணம் படிச்சாங்க. அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க வாய்ப்பு. நான் நாமஸ்தி படிச்சேன். படிச்சுட்டு பணத்தை தூக்குனாங்க. தூக்கும் போது கோவிண்டா கோவிண்டா கோவிண்டான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. ஏன் கோவிண்டான்னு சொல்றோம் அவங்களுக்கே தெரியல. யாரு வாங்கினாரு கூட கடைசியில கோவிண்டா நாம தான் சொல்றாங்க. சிவபுராணத்துல கோவிண்டா நாம் சங்கீர்த்தனம்ன்றாங்க. கடைசியா தான் முடிக்கிறாங்க, கோவிண்டா நாம் சங்கீர்த்தனம்னு முடிக்கிறாங்க. கோவிண்ட நாமத்துல முடிக்கிறோன்னே அவங்களே சொல்றாங்க. பணத்தை தூக்கும் போது கோவிண்டான்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும் அந்த கோவிண்டா வணக்கம்னா அவங்களுக்கே தெரியும். அடிச்சக்கரியா தான் சொன்னா பஜ கோவிண்டா கோவிண்டா வணங்குன்னு அது கூட அவங்க புரியுது. சோ ப்ரோபர்ட் காணில நம்மளுக்கு இந்த பாகம் கொடுத்திருக்காரு, நம்மளுக்கு கோவிண்டாவை கொடுத்திருக்காரு. கோவிண்டா வணங்கி கடைசி நேரத்துல கோவிண்டா நாமத்தை சொல்லி கடைசியில கோவிண்டாவோட கருணையில நம்மலாம் கோவிண்டாவை கண்ணு பார்த்து அடைகிறோம். நம்ம ஓகே, சரி, 4வது ஸ்லோகம் படிக்க. Hari Prabhu. Out of fear of the Supreme Personality of Godhead, the wind blows. Out of fear of him, the sun shines. Out of fear of him, the rain pours forth showers. And out of fear of him,
the host of heavenly bodies shed their luster. The Lord states in Bhagavad Gita, Mayat Yakshana Pakrit Swayate. Nature is working under my direction. The foolish person thinks the nature is working automatically, but such an atheistic theory is not supported in the Vedic literature. Nature is working under the superintendence of the Supreme Personality of Godhead. That is confirmed in Bhagavad Gita, and we also find here that the sun shines under the direction of the Lord, and the cloud pours forth showers of rain under the direction of the Lord. All natural phenomena are under the superintendence of the Supreme Personality of Godhead, Vishnu. Hare Krishna. Thank you, Prabhu. So, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனியை சொல்றார். கபில முனி கிருஷ்ண பகவான். பகவானே சொல்றார், ஏன் மழை வருதுன்னா பகவானோட பயத்தினால மலையை தூர்த்தான். இந்திரன் மலையை வரைக்கிறார். பகவான் பயத்தினால வாயு காத்தாட அடிக்கிறார். பகவானோட பயத்தினால தேவர்கள் எல்லாம் அவங்க உடல் எல்லாம் வெளிச்சமா இருக்கான். யானா பகவான் பயத்தினால யாரு சொல்ற கபில முனி சொல்றோம். ஆனா நாசிகர் என்ன சொல்லுவாங்க, அந்த இயற்கை அது ஆட்டோமேட்டிக்கலி நடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இயற்கை ஏன் நடக்குதுன்னா பகவானோட கீழே தான் நடக்குது. கீதையிலே பகவான் சொல்றார், மாயா டாக்சினா பிரக்தி சாச்சராம். பகவான் சொல்றார், இந்த பௌதிக உலகம் என்னோட கட்டளையிலே ஓடுதே நடக்குதே பகவான். நான் அடுத்த இந்த பௌதிக உலகத்தை அப்படின்னு பகவான் சொல்ற. ஆனா வெள்ளக்கார விஞ்ஞானிகள் முக்கியம் நாசிக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா நம்ம சாஸ்திரம் சொல்லுது, பகவானோட கட்டளையே எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. மழை தூருது, காத்தடிக்கிற வெயில், இதெல்லாம் பகவானோட ஏற்பாடுல நடந்து கொண்டிருக்கு. இதான் இந்த ஸ்லோகத்துல கபில முனி சொல்றோம். ஓகே ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க. சாரி, அவுட் ஓடிச்சு. ஓகே, படிங்க யாருச்சா. Out of fear, the Supreme Personality of Godhead, the trees, the creepers, herbs, and seasonal plants and flowers blossom and fructify, each in its own season. Purport: as the sun rises and sets, and the seasonal changes ensue at their appointed times by the superintendence of the Supreme Personality of Godhead, so the seasonal plants, flowers, herbs, trees all grow under the direction of the Supreme Lord. It is not that plant grows automatically without any cause, as the atheistic philosopher says. Rather, they grow in pursuance of the supreme order of the Supreme Personality of Godhead. It is confirmed in the Vedic literature that the Lord's diverse energies are working so nicely that it appears that everything is being done automatically. ஓகே சார். ஸோ பாருங்க, கபில முனி சொல்ற செடிகள், கொடிகள், மரம், பழங்கள், பூவெல்லாம் இப்படி வருதான் பகவானோட ஏற்பாடுல வருதான். எல்லாம் முளைக்கிறதெல்லாம் பகவானோட ஏற்பாடு பத்திங்களா. ஆனா இங்க நாஸ்திகர் என்ன சொல்லுவாங்க, இயற்கையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இங்க கபில முனி சொல்றான், மரங்கள், கொடி, செடி, பழம், பூ எல்லாம் பகவான் ஏற்பாடுதான் நடக்குதான். இதான் அவரு சொல்றோம். ஓகே, 42வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Out of fear of the Supreme Personality of Godhead, the rivers flow and the ocean never overflows. Out of fear of him, only does fire burn and does the earth, with its mountain, not sink in the water of the universe. Purport: we can understand from the Vedic literature that this universe is half filled with water, on which Garbhodaya Kashi Vishnu is lying. From his abdomen, a lotus flower has grown, and within the stem of the lotus flower, all the different planets exist. The material scientist explains that all these different planets are floating because of the law of gravity or some other law. But the actual lawmaker is the Supreme Personality of Godhead. When we speak of law, we must understand that there must be a lawmaker. The material scientists can discover laws of nature,
but they are unable to recognize the lawmaker. From Srimad Bhagavatam and Bhagavad Gita, we can know who the lawmaker is. The lawmaker is the Supreme Personality of Godhead. Hare Krishna, Thank Prabhu. you. Thank you, Mataji. So, இந்த ஸ்லோகத்துல கப்பலம் பண்ணி சொல்றா, பகவான் பயத்தினால ஆறு கடல் எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கா. ஏன்னா நெருப்பு கொளுத்து தான். ஸோ மலைகள் இருக்கா. ஸோ இதெல்லாம் பகவானோட பயத்தினால எல்லாம் தேவர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சு கொண்டிருக்கா. ஓகே, இவங்களுக்கெல்லாம் தேவர் இருக்காங்க. மலைக்கு தேவர் இருக்காங்க, செடிக்கு ஒரு தேவர் இருக்காங்க, பூமிக்கு தேவர் இருக்காங்க, நெருப்புக்கு தேவர், எல்லாம் தேவர் இருக்காங்க. ஒரு கடமை அவங்க செய்யணும். ஸோ அந்த கடமை இந்த பகவானோட கட்டளையில் தான் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, இதான் கபில முனி அழகா விளக்கம். அதே நேரத்துல இந்த ப்ரோப்பா இதான் சொல்றார். பகவான் ப்ரோப்பா அழகா சொல்றார், விஞ்ஞானிகள் இருந்து இந்த சட்டம் லா தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஆனா அந்த சட்டத்தை யாரு செஞ்சா பகவானை அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாகவத் புராணம் வந்து அந்த சட்டமும் பேசு, அந்த சட்டத்தை யாரு கண்டுபிடிச்சா பரமபுருஷ பகவான் இதை பாகவதமே சொல்லுது. இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த சட்டம் பண்ணால இருந்து பகவான் இருக்கார். மாய லட்சினா சுயதி ஸ்வச்சரச்சரம் பகவான் சொன்ன மாதிரி the method nature is going under my superintendent. என்னோட கட்டளையில் தான் இந்த பௌத்திக உலகமே ஓடிக்கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு பகவான் சொல்றார். ஸோ நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, இது வரைக்கும் வெள்ளைக்காரவங்க வந்து விஞ்ஞானிகள் வந்து பிளானட் எல்லாம் லோகம் எல்லாம் மெதிக்கொண்டிருக்கு, ஆகாயத்துல மெதிக்கொண்டிருக்கு. அது வந்து ஒரு சட்டம் இருக்கு, லா கிராவிட்டி, அதை மெதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மெதக்கிற சக்தி யாரு கொடுத்தான்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மெதக்கிறது சக்தி இந்த லோகம் எல்லாம் ஆகாயத்துல அந்த மெதக்கிற சக்தியே பரமபூட்ச பகவான் கிருஷ்ண பகவானோட ஏற்பாடுல நடந்து கொண்டிருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு தெரியும். பாகவத மூலியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ராப்பா அழகா விளக்கணும். ஓகே, அண்ட் ப்ராப்பான அழகா சொல்லி காத்திக்கலாம். முத இந்த யூனிவர்ஸ்ல இருந்து பாதி யூனிவர்ஸ் தண்ணியில் இருக்கும். இதை நம்ம படிச்சோம். பாதி யூனிவர்ஸ் தண்ணி உள்ள இருக்கும். அந்த தண்ணி இங்க வந்துச்சு, கர்ப்படே கச விஷ்ணுவோட வேர்ல வந்து தான் அந்த தண்ணி. ஓகே, அந்த தண்ணி வந்து நம்மளோட லோகத்தை பாதி யூனிவர்ஸ் முழுங்கிருச்சு, தண்ணி உள்ள இருக்கும். பாதி தான் மேல இருக்கும், கர்ப்படே கடல் மேல இருக்கும். அந்த பாதி மேல இருக்கு, அதுதான் அங்கந்தான் விஷ்ணு பகவானோட நாவில இருந்து தாமரை வரம். அந்த தாமரை மேலதான் பிரம்மதேவர் உட்கார்ந்து இருப்பார். அந்த தாமரையோட ஸ்டெம், அந்த தாமரையோட ஸ்டெம்ல தான் 12 லோகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் 12 லோகம் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் பாகவதத்துல. தான் திருப்பி அழகா விளக்குறது இந்த பப்பர்ல. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க 43வது ஸ்லோகம். Anyone? Hare Krishna, Prabhu. Subject to the control of the Supreme Personality of Godhead, the sky allows outer space to accommodate all the various planets, which hold innumerable living entities. The total universal body expands with its 7 coverings under the supreme control. It is understood. Sorry, Mataji. Okay, இந்த யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அந்த 7 கவரிங் அண்டர் சுப்ரீம் கண்ட்ரோல். கடைசி சென்டர் பாருங்க, 7 கவரிங். என்னதான் 7 கவரிங் அது சொல்ல முடியுமா? The total universe body expand with the 7 covering under his supreme control. என்னதான் 7 covering? யாருக்கும் தெரியுமா? ஓகே, நம்மளோட யூனிவர்ஸ் இந்த முட்டை ஷேப்ல இருக்கும், ஓவல் ஷேப். இதை நம்ம பார்த்தோம். ஓவல் ஷேப்ல இருக்கும் நம்ம யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ் வெளியே நம்மளோட 12 லோகம் இந்த உள்ளுக்குதான் இருக்கு.
ஓகே. ஆனா அந்த யூனிவர்ஸ் வழியா 7 கவரிங் இருக்கும். ஓகே, 7 கவரிங் இருக்கும். அந்த முதல் கவரிங் தான் என்னது? தண்ணி. ஓகே, நம்ம யூனிவர்ஸ் வழியா இருந்து ஒரு கவரிங் இருக்கு. முதல் கவரிங் அதான் தண்ணி. ஓகே, தண்ணியில செய்யப்பட்டது. இந்த தண்ணி கவரிங் வந்து நம்மளோட யூனிவர்ஸோட 10 மடங்கு கூட. இப்ப பாத்துங்க, நம்ம யூனிவர்ஸை வாட்ஸ் டைமீட்டர்? நம்ம யூனிவர்ஸ் டைமீட்டர் வரை 4 பில்லியன் மைல்ஸ். நம்ம யூனிவர்ஸோட டைமீட்டர். அப்ப 10 மடங்கு நீங்க நினைச்சு பாருங்க. தண்ணி கவரிங் வந்து 10 மடங்கு அப்படின்னா 40 பில்லியன் மைல்ஸ் திக்னஸ். அந்த மொத்தம் தண்ணி கவரிங் 10 மடங்குனா 40 பில்லியன் மைல்ஸ். அடுத்த கவரிங் என்னது? நெருப்பு. நெருப்பு வந்து தண்ணியோட 10 மடங்கு இன்னும் திக்க. தண்ணியே 40 பில்லியன் மைல்ஸ்னா நெருப்பு 10 டைம்ஸ் அப்படின்னா 400 பில்லியன் மைல்ஸ் நெருப்பு திக்னஸ். அதே மாதிரி பூமி, தண்ணி, நீர், காத்து, ஆகாயம். ஓகே, அடுத்து இது வரும், ஃபால்ஸ் ஈகோ எல்லாம் வரும். சோ இது மொத்தத்துல 7 கவரிங் வரும் நம்மளோட யூனிவர்சிட்டி. இதான் இங்க கபில முனி வந்து 7 கவரிங்னு சொல்றோம். ஓகே, மேபி அடுத்த ஒரு கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து அந்த 7 கவரிங் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, பண்ணி மத்தஜி நீங்க போக்கோட் படிங்க. Okay, Prabhu. It is understood from this verse that all the planets in outer space are floating and they all hold living entities. The word swasadam means those who breathe. All the living entities, in order to accommodate them, there are innumerable planets. Every planet is a residence for innumerable living entities, and the necessary space is provided in the sky by the supreme order of the Lord. It is also stated here that the total universal body is increasing. It is covered by 7 layers, and as there are 5 elements within the universe, so the total elements in layers cover the outside of the universal body. The first layer is the earth, and it is 10 times greater in size than the space within the universe. The second layer is water, and that is 10 times greater than the earthly layer. The third covering is fire, which is 10 times greater than the water covering. In this way, each layer is 10 times greater than the previous one. Thank you, Prabhu. Hare Krishna. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்பா அழகா பக்கோல போட்டிருக்கார். அடுத்த வாட்டி எனக்கு ஞாபகம் இருந்தா நான் உங்களுக்கு இது படம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கவரிங் பூமி, இந்த யூனிவர்சிட்டி, அந்த 7 கவரிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இங்க இருந்து பக்கோல ப்ராப்பா அழகா எழுதியிருக்கா. எல்லாம் லோகத்திலயும் ஜீவராசிங்க இருக்காங்களாம். பாகவதம் சொல்றது எல்லா ஜீவராசிங்களும் எல்லா லோகத்துல ஜீவராசிங்க இருக்காங்க. சோ நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் அப்ப நிலா எடுத்து விஞ்ஞானிங்க சொல்ற நிலால ஒண்ணும் இல்ல, காஸ்மா தான் மண்ணாதான் இருக்கு. சோ அவங்க ஏன்? ஆனா பாகவதம் சொல்ல நிலால இருந்து நம்ம சந்திர தேவர் இருக்காரு. சந்திர தேவர் நிலால இருக்காரு. அங்க இருந்து ஜீவராசிங்க இருக்காங்க. ஆனா ஏன் விஞ்ஞானிகள் வந்து ஜீவராசி இல்லைன்றாங்க? ஒரு உதாரணம் நிலா எடுத்துங்களேன். ஏன் நிலால இருந்து ஜீவராசி இல்லைன்றாங்க? ஆனா இங்க இருந்து போட்டிருக்கு ஜீவராசி இருக்காங்க போட்டிருக்கு. ஏன் இல்லைன்றாங்க? எனிவான்? ஏன்னா அங்க உள்ள மனுஷங்களை பாக்குற இது வந்து நமக்கு இல்ல. பூமியில இருக்கிறவங்க தான் கண்ணு, காது, மூக்கு. ஆமா, எஸ். ஏன்னா பாரதம் சொல்லுது, ஒரு லோகத்துல இருந்து அங்குள்ள வாழ ஜீவராசிங்கள் அவங்களோட உடல் வேற மாதிரி.
ஓகே, நம்ம பூமியில வாடுற ஜீவராசிங்கள் நம்ம பஞ்சபூதத்துல செய்யப்பட்டது, புலன்கள்லாம் இதுல செய்யப்பட்டது. நம்ம இந்த புலன்கள் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த லோகத்துல இருந்து அங்குள்ள ஜீவராசிங்கள்ல இருந்து அங்க உள்ள அட்மாஸ்பியருக்காக அந்த மாதிரி இப்படி வாழ முடியுமோ அந்த மாதிரி உடல் அவங்களுக்கு இருக்கு. சூரியத்துல ஜீவராசிங்க இருக்குங்க. சூரிய தேவர் இருக்காரு யாரு? விவாசான். விவாசான் சூரியத்துல இருக்காரு. ஓகே, ரிச்சிங்களா இருக்காங்க. எப்படி நெருப்புல அவங்க இருக்க முடியும்? ஏன்னா அவங்க உடல் நெருப்பு உடல். அதனால அவங்க சூரியத்துல இருக்கலாம். இதான் பகவான் சொல்றார். கீதை சொல்றார், நான் ரொம்ப வருஷம் பண்ண சூரிய தேவடைய பேசினேன். இந்த கீதைய விவாசம் பேசினேன். பகவானே சொல்றாருல. சோ விவாசம் சூரியத்தை இருக்கார், வாடுறார். சோ இப்படி வெள்ளைக்காரன் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க இந்த பௌதி கண் அந்த உடலை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க உடல் அந்த லோகத்துல மாறி அவங்களுக்கு அந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால நம்ம கண்ணுக்கு சந்திர தேவர் மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பௌத்திக கண்ணுக்கு தெரியும். அதனால விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்க, ஓ சந்திரன்ல ஜீவராசிங்க இல்ல, சூரியத்துல ஜீவராசிங்க இல்ல. ஆனா இங்க பப்பாடுல ப்ரோபால் இருக்கா, எல்லா லோகத்திலயும் ஜீவராசிங்க இருக்காங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியுது. அதான் ப்ரோபால எழுதி. ஓகே, சரி. 44 ஸ்லோகம் படிக்க ஹரே கிருஷ்ணா. படிக்க பகவானிடம் உள்ள பயத்தால் இயற்கையின் குணங்களின் பொறுப்பில் உள்ள வழிகாட்டும் தேவர்கள் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்கின்றனர். இந்த பூத உலகினுள் உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன. The three modes of material nature, namely godness, passion, and ignorance, are under the control of three deities, Brahma, Vishnu, and Lord Shiva. Lord Vishnu is in charge of the mode of godness. Lord Brahma is in charge of the mode of passion, and Lord Shiva is in charge of the mode of ignorance. Similarly, there are many other demigods in charge of the air department, the water department, the cloud department, etc. Just as the government has many different departments, so within this material world, the government of the Supreme Lord has many departments, and all these departments function in proper order out of fear of the Supreme Personality of Godhead. Demigods are undoubtedly controlling all matter, animate and inanimate, within the universe, but above them, the Supreme Controller is the Personality of Godhead. Therefore, in the Brahma Samhita, it is said, Ishvara Parama Krishna. Undoubtedly, there are many controllers in the departmental management of this universe, but the supreme controller is Krishna. Hare Krishna. நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல கபிலமோனி தேவர்களை பத்தி சொல்றார். 33 கோடி தேவர் இருக்காங்க. இந்த தேவர்கள்லாம் அவங்களுக்கு பகவான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கார், ஒரு பொறுப்பு தொழில் கொடுத்திருக்கார், ஒரு கடமை கொடுத்திருக்கார். அந்த கடமையெல்லாம் இந்த தேவர்கள் செய்யறாங்க. இதனால பகவான பாய்க்கிறதுனால பகவான் கட்டளையில இந்த தேவர்கள் செய்யறாங்க. இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டிருக்கு, நடக்கப்பட்டிருக்கு, அதி நடத்த கடைசி அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பகவான் கட்டளையில் தான் இது நடந்து கொண்டிருக்கு. ஓகே, தேவர்கள் இதை புரிஞ்சு கொள்றோம்னா எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த யூனிவர்ஸும் இந்த பிரம்மாண்டாவும் தேவர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. யார் நடந்த கீழே பகவானோட காட்டுல கீழே இந்த யூனிவர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்துல கபிலமுனி சொல்றோம். ஓகே, சரி. 45வது ஸ்லோகம் படிக்க கடைசி ஸ்லோகம் படிக்க யாருச்சா? Read Mataji. Okay, Mataji. The eternal time factor has no beginning and no end. It is the representative of the Supreme Personality of Godhead.
the maker of the criminal world. It brings about the end of the phenomenal world. It carries on the work of creation by bringing one individual into existence from another. And likewise, it dissolves the universe by destroying even the Lord of Death, Yamaraja. Purport: by the influence of eternal time, which is a representative of the Supreme Personality of Godhead, the Father begets a Son, and the Father dies by the influence of a cruel death. But by the time's influence, even the Lord of cruel death is killed. In other words, all the demigods within the material world are temporary, like ourselves. Our lives last for 100 years at the most. And similarly, although their lives may last for millions and billions of years, the demigods are not eternal. No one can live within this material world eternally. The phenomenal world is created, maintained, and destroyed by the finger signal of the Supreme Personality of Godhead. Therefore, a devotee does not desire anything in the material world. A devotee desires only to serve the Supreme Personality of Godhead. This servitude exists eternally. The Lord exists தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, பகவான் இந்த கால சக்தியை பத்தி பேசும், இத்தனை டைம் பேசும். ஆனா இத்தனை நித்தியமான நேரம் அது ஆரம்பம் இல்ல, முடிவு இல்லை, அது நித்தியமா இருக்கும். ஓகே. ஆனா இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஜீவா பிறக்கிறோம், அப்புறம் கடைசியில் அழிஞ்சு போறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகம் அழியும் போது கடைசி பிரம்ம தீவரி இறந்து போவார், யமராஜும் இறந்து போவார். ஓகே. யமராஜ் ஒரு கல்பா கிரியேட் பண்ணும் போது கர்ப்படை கசை விஷ்ணு அவர் நாவில இருந்து பிரம்மதேவர் படைப்பார். பிரம்மதேவர் மூலியமா 33 கோடி தேவர்கள் பிறப்பாங்க. அதுல ஒருத்தர் யமராஜ். யமராஜ் எல்லாம் ஜீவராசிக்கும் அவர் தான் தன்னை கொடுப்பார். ஆனா அந்த யமராஜ் பிரம்மாவோட ஒரு நாள்ல அவர் இறந்து போயிடுவார். அப்புறம் பிரம்மா 2வது நாள்ல இன்னொன்னு யமராஜ் பிறப்பார். சோ அதே மாதிரி நீங்க அடிச்சு பாருங்க, இத்தனை 1000 யமராஜ் பிறப்பார். பிரம்மா தேவரோட ஆயுஷ்ல பிரம்மதேவர் 100 வயசுல அவர் இறந்து போவார். அவரே இறந்து போய் கடைசி அதான் மகாபிரலாயா, உலகமே அழிஞ்சி கர்ப்படை கசை விஷ்ணுல கர்நாடக கசை மாபிசூர்ல புரியும். புரியுதா உங்களுக்கு? சோ இதான் மகாபிரலாயா. பிரம்மதேவர் கடைசி பிரம்மாவோட 100 வயசுல வரம், உலகமே பிரபந்தவை அழிஞ்சி மகாவிஷ்ணுல போகும். ஓகே. இதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன யமராஜி அழிஞ்சிருவாரு, அவரே இறந்து போயிடுவார். ஓகே. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, ப்ராப்பர்ட் சொல்லப்பட்டிருக்கு, சொல்ற அழகா. தேவர்கள் கூட அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்களே இறந்து போயிடுவாங்க. அவங்களோட ஆயுசு முடிஞ்சிட்டோன்னே அவங்க இறந்து போயிடுவாங்க. சில தேவர் லட்ச வருஷமா வாழுவாங்க. அவங்களும் ஒரு காலத்துல இறந்து போயிடுவாங்க. அவங்களும் டெம்பரரி, அவங்க நித்தியமானது, பெர்மனன்ட். ஆனா இந்த உலகத்துல பாருங்க, எல்லாரும் சில பேர் தேவரை பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த தேவரே அவங்களே இறந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அந்த தேவரே அழிஞ்சு இறந்துருவாங்க. நித்தியமா இருக்கிறது யாரு? நம்ம கிருஷ்ணன் நோண்டித்தான் நித்தியமா இருப்பார். சோ கிருஷ்ண பகவான் வணங்க பண்றாங்க, நம்ம சொன்ன வணங்க பண்றாங்க, தேவரை வணங்குறாங்க. தேவர் அவங்களே அவங்களோட ஆயுசு முடிஞ்சிட்டோம், அவங்களே இறந்து போயிடுவாங்க. அவங்க நித்தியமான இல்லை, அவங்களும் டெம்பரரி தான். ஆனா ரொம்ப வருஷம் அவங்க வாழுவாங்க, 1 லட்சம் வருஷம் வாழுவாங்க. இதான் பிரபுபானது அழகா சொல்றோம். ஓகே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. இந்த ஸ்லோகத்தை முடிச்சு 4வது பகுதி 29வது முடிச்சு இன்னைக்கோட அடுத்த வாரம் 30வது அத்தியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே. சரி, கேள்விங்க இருக்கா? நீங்க கேட்கலாம்.